வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுன்ற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக இந்த லிஸ்டிங்கில் வர எல்லா வெஹிக்கிள்ஸுமே உங்களுக்கு அண்டர் 1.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க மாதிரி எடுத்திருக்காங்க. ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஒரு 1.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்ன்றது என்ன பொறுத்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சுனே சொல்லலாம். ஏன்னா டிசைனும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான டிசைன் கிடைக்கும் இந்த ஒரு செக்மெண்ட்டில். அதுக்கடுத்து ஃபீச்சர்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டான ரேஞ்சில் வரும். பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு வெர்சைல் டவுன்ல இருக்கும்னு வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு டீசென்ட்டான பவரையும் ஆஃபர் பண்ணும், அட் த சேம் டைம்ல நல்ல ஒரு மைலேஜும் கொடுக்கும். அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எப்பயோ ஒரு சில சமயத்தில் கொஞ்சம் லாங் டிரைவ்ஸ்லாம் போகணும் ஜாலியாக நினைக்கிறீங்கப்பா, அதுக்கேற்ற மாதிரி இந்த செக்மெண்ட்ல வர வெஹிக்கிள்ஸ் மோஸ்ட்லி மேட்ச் ஆகும். அதனால இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். பார் மெடிசன் ஒர்க்ஸ் அந்த கிழக்கில் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டீங்கன்னா இது மாதிரி சூப்பர் ஃபுடியர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாம வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸ்ல பார்க்க போற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் 150 ஆமாங்க. இந்த வெஹிக்கிளை இன்னும் எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. பட் ஆனால் ஒன்ஸ் போன டைம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் லெஜெண்டரிக்கல் வெஹிக்கிள்னே சொல்லலாம் இந்த பஜாஜ் பல்சர் 150னே சொல்லலாம். ஏன்னா வச்சுங்களா ஒரு காலத்துலன்னு பார்த்தோம்னா வச்சுங்களா இந்த வெஹிக்கிள் ஆஃபர் பண்ண அந்த ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், டிசைன், வெர்சாலிட்டி, ப்ரைஸிங், அஃபோர்டபிலிட்டி வந்து வேற எந்த வெஹிக்கிளாலையும் ஆஃபர் பண்ண முடியாத விஷயங்களா இருந்துச்சு. அதனால இந்த வெஹிக்கிள் அட்டைன் பண்ண அந்த ஒரு சேல்ஸ் ரேஷியோ வேற எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல், இது வந்து ஒரு பியூர் ஸ்போர்ட்ஸ் மாடல் கிடையாது, பட் கொஞ்சம் ஸ்போர்ட்டி பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். இந்த வண்டி வந்த அளவுக்கான சேல்ஸ் வேற எந்த வெஹிக்கிளாலையும் ரீச் பண்ண முடியலங்க. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளை டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி இது நல்ல ஒரு வெர்சைலான ஒரு டிசைன் டோன், பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பீரன்ஸும் இருக்கும். அட் த சேம் டைம்ல உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸ், டே டு டே கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த வெஹிக்கிளோட டிசைன்ன்றது உங்களுக்கு கேப்பபிளாக இருக்கும். ஓவராலாக நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் டிசைன் டோன்னே சொல்லலாம் நம்ம பஜாஜ் பல்சர் 150. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு 149.5 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிபிளேட்ஸ் கிளச்சு தான். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 13.8 bhp பவர்ஸும் 13.25 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 110 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்றாங்க. பட் வண்டியால் அதுக்கு மேலேயும் போக முடியுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு அந்த ஒரு 150 cc செக்மெண்ட்ல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட் இன் கிளாஸ்லாம் சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் இந்த வெஹிக்கிள் இருந்த ரேஞ்சு வேற, இப்போ கொஞ்சம் காம்படிஷன்ஸ் ஹெவியாக இருக்குன்றப்ப இது வந்து ஒரு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பார் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் வந்து 47 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரெனிஷியல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு 45 to 50 kmph கிட்ட வரைக்கும் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு 150 cc செக்மெண்ட்டில் ஒரு டீசென்ட்டான மைலேஜ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய இன்ஜின் பற்றி சொல்லனா கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் கம்மியான இன்ஜின் தான், பட் நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா இதுவுமே கூட ஒரு அளவுக்கு லாங் லைஃப் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆமாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் வருது, இல்லை டிஸ்க் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் எது எடுத்தாலும் சிங்கிள் சேனல் பேஸ் தான் வரும். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 148 kg, ஸ்லைட்டாக கொஞ்சம் ஹை வெயிட் தான், பட் இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். அதுக்கடுத்து சீட் வெயிட் பொறுத்த அளவுக்கு 785 mm கிட்ட வரைக்கும் வருதுங்க. சரி ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டி ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,35,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,44,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த டாப் மாடல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருந்துச்சு பாருங்க, அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஓவராலாக இதை மாதிரி ஒரு 1.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு வெர்சைலான 150 cc எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ பஜாஜ் பல்சர் 150 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். பட் இருந்தாலும் இதில் ஒரு சில மைனஸ் இருக்குது. அதனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் 5th பிளேஸை பிடிச்சிருக்கு. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட் அகைன் நம்ம பஜாஜோட ஒரு ப்ராடக்ட் தான், நம்ம பஜாஜோட பல்சர் NS 125 ஆமாங்க. இந்த ஒரு 125 cc செக்மெண்ட்லேயே ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஸ்டைல் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த பஜாஜ் பல்சர் NS 125 ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம எனக்கு NS 160 அண்ட் NS 200 ஒரு ரிப்ளிகேட் டிசைன் மாடல்ன்றதுனால அந்த ஒரு ரோடு அப்பியரன்ஸில் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் குறைய கிடையாது. நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான லுக் இந்த வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுலேயும் இப்போ இந்த 2024 மாடலில் தான் அப்டேட் பண்ணாங்க. ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், LED லைட்டுன்ற மாதிரி அந்த ஒரு ஃபீச்சரிஸ்டிக் விஷயத்துலையும் ஒரு டீசென்ட்டான ரேஞ்சில் எடுத்துகிட்டு வந்து பெஞ்ச் மார்க் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோன்னா ஒரு 124.4 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக்
2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட்ஸ் வச்சும் பேர் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 11.8 பிஹெச்பி பவர்ஸும் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ளஸ் முடியுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 103 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் உங்களால் 100+ அச்சீவ் பண்ண முடியுது ஈஸியாகவே. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு பெஸ்ட் இன் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் நல்ல பர்ஃபார்மன்ஸ், அந்த விஷயத்தில் உங்களுக்கு டவுட்டு தேவையில்ல. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் கம்பெனி ரிப்போர்ட்டோட 50 kmpl கிட்ட வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவுமே ஒரு டீசெண்டான மைலேஜ் தான் இந்த ஒரு 125cc செக்மெண்ட் பொறுத்தளவுக்கு. அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே ஸ்டாண்டர்டு, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் ஸ்டாண்டர்டு சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் பைட்டு நல்லா இருக்குது, பட் அந்த ஒரு காம்பினேஷன் பிரேக்கிங் சிஸ்டம் தான்ன்றது வந்து எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 144 kg, சீட் ஹைட்டு 805 கிட்ட வரைக்கும் வருதுப்பா. டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் டாலர் அண்ட் கொஞ்சம் ஹையரான வெயிட்டு தான். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,34,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,40,000 கிட்ட வரைக்கும் வருது. சொல்லப்போனால் ப்ரைஸிங்கும் கொஞ்சம் ஸ்லைட்லி ஹைக்கரான ஒரு ப்ரைஸிங் தான், பட் இருந்தாலும் அந்த வெஹிக்கிள் அதுக்கு ஒரு ஒர்த்தான ரேஞ்சினே சொல்லலாம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் அப் பார்ப்போம். ஓகே, இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125. அவங்க இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டு பெஸ்ட் இன் கிளாஸ் ஃபீச்சரு, சூப்பரான பர்ஃபார்மன்ஸு, அதுலேயும் குறிப்பாக இது எல்லாத்தையும் லோட் பண்ணி ஒரு டீசெண்டான ப்ரைஸிங்கில் ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்கப்ப நிச்சயமாக நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 தான் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அமைங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப சூப்பர் ஸ்போர்ட்டின்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான லுக் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்தால் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஃபீச்சருங்க. பேசிக் மாடல்லே உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், பட் ஆனால் அதில் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்காது. டாப் மாடல் வரீங்களப்போ அதில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும், அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அது இல்லாமல் அந்த ஒரு மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டின்ற மாதிரி நிறைய விஷயங்களை லோட் பண்ணியிருப்பாங்க. அதில் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் ரைடிங் மோடுமே கூட இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க இன்ஜின் ஒரு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 3 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 11.2 பிஹெச்பி பவர்ஸும் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ரிலீஸ் பண்ணுவது. இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிட் ரேஞ்ச் ஸ்ட்ராங்கான பவர் எதுன்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 தான் சொன்னேன். டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு 99 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் வெஹிக்கிளால் 100+ போக முடியுது. அட் த சேம் டைமில் இந்த இன்ஜினில் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சுன்னு பார்த்தோன்னா இதோடைய அந்த ஒரு ரிலாக்ஸான க்ரூசிங் ஸ்பீட். ஆமாங்க, நம்ம என்னமோ ஒரு 150cc வெஹிக்கிள் ஓட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது. உண்மையில் சொல்லணும்னா நீங்கள் அந்த ஒரு 80 அந்த 90 அதை மாதிரி சம்திங் ரேஞ்சு கிட்ட போகும்போது கூட இன்ஜின் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகல, கொஞ்சம் ஸ்மூத்தாக ரன் ஆகுது. இது ஒரு 3 வால் இன்ஜின் செட்டப் பண்ணுறதுனால நினைக்கிறேன். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பர் லிட்டருக்கு 56 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. அட் த சேம் டைமில் உங்களுக்கு சூப்பரான ஒரு மைலேஜும் இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுதுன்றப்ப ரியலி ஒரு நல்ல ஒரு இன்ஜின் தான் இல்லையா. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிள்லேயும் உங்களுக்கு லைட் ரிஃபைன்மெண்ட் இஷ்யூ இருக்குது, அதனால் கொஞ்சம் மெயின்டெனன்ஸும் பார்த்து வச்சிங்கப்பா. சரி, ஓகே. அதுக்கு எடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஸ்டாண்டர்ட் ட்ரம் ஆர் டிஸ்க்ன்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் ஸ்டாண்டர்டாக வருது. எஸ்பிடி பிரேக்கிங் சிஸ்டம் மூலமாக கம்பைன் பண்ணிக்காங்க. அவங்க வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 123 kg, சீட் ஹைட்டு 780 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,06,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,34,000 கிட்ட வரைக்கும் வருது. பட் இந்த வெஹிக்கிள் நிறைய வேரியன்ஸ் இருக்குன்றப்போ உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த வெஹிக்கிளை சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்மார்ட் கனெக்ட் வேணாம், இல்லை டிஸ்க் வேணும், பட் ஆனால் ஸ்மார்ட் கனெக்ட் வேணான்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்படின்றப்போ அது ஒரு நல்ல விஷயம் தான். சரி, ஓகே. இப்போ வாங்க நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் அப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டப்புன்னு பார்த்தீங்கன்னா இது என்னமோ ஒரு 125cc மாதிரியே ஃபீல் ஆகாது. அந்த அளவுக்கு ஒரு செம ஒரு யூனிக் ஒரு டிசைன், ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு ஏலியன் ஸ்டைல் மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் டிசைன் நேரில் பார்க்கும்போது என்னடா இது பைக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற
மாதிரி உங்களுக்கு நிச்சயமாகவே ஃபீல் பண்ண வைக்கும். அந்தளவுக்கு ஒரு யூனிக்கான ஒரு டிசைன்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. எல்லாமே இந்த வெஹிக்கிள் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு கொஞ்சம் மேசிவாக கொஞ்சம் லார்ஜாக ஃபீல் ஆகுது. நம்ம டிவிஎஸ் ரைடர்லாம் கொஞ்சம் லீனாக ஃபீல் ஆகும் வெஹிக்கிளோட டிசைன். பட் ஆனால் இது கொஞ்சம் நல்லா மேசிவாகவே இருக்குது. நேரில் பார்க்குறதுக்கு அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓவரால் டிசைன் ஒரு செம்ம ஒரு யூனிக்கான ஒரு பெருன்ஸ். பட் ஆனால் சீட்டிங்கில் ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஸ்ப்ளிட் சீட் மட்டும்தான். அந்த ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துக்கணும். ஃபேமிலி பர்பஸ்லாம் எதிர்பார்க்குறீங்கப்போ அந்த ஸ்ப்ளிட் சீட் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் கொடுக்குறாங்க. லைட்டிங் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு எல்இடி பை ஃபங்க்ஷனல் எல்இடி ப்ரொஜெக்டட் லேம்ப்ஸ்ன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு குறை கிடையாது. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு 11.4 bhp பவர்ஸும் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு ஒரு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு டீசெண்டான ரேஞ்சு தான். பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பெஸ்ட் இன் கிளாஸ்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ். ஓட்டலாம், லாங் டிரைவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கேப்பபிளாக இருக்கும். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஓகேவாக இருக்கும். கொஞ்சம் டாப் எல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்கப்பா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்குன்னு வச்சுக்கலாம். பட் இன்ஜினில் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க, ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருக்கும். பட் ஆனால் இந்த வெஹிக்கிளில் நான் இந்த லிஸ்டிங்கில் செகண்ட் பிளேஸுக்கான போட்டதுக்கான ரீசன் 2 அதில் 1 இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் கம்பெனி ரிப்போர்ட்டட் 59 kmpl. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் சென்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இது மாதிரி ஒரு மேசிவான ஒரு மைலேஜ் ஃபிகர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மைலேஜ் ஒரு பெஸ்ட்டான கிளாஸில் இருக்குது. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப்பு இதோடைய 2வது ரீசன். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக். இதோடைய பிரேக்கிங் சிஸ்டம் நீங்கள் பேசிக் மாடலில் ஐபிஎஸ், டாப் மாடல் வரீங்கிறப்போ சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுக்குறாங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் யாருமே கொடுக்காத ஒரு விஷயம் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். அதை இவங்க கொடுக்குறாங்கன்றப்ப ரியலி ஒரு சூப்பரான விஷயம் தான். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,21,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,29,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னு சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் அப்போ இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160 2V. ஆமாங்க, இந்த ஒரு 1.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்போர்ட்டியான ஒரு 160cc வெஹிக்கிள் எதுன்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 160R. சொல்லப்போனால் இது மட்டும்தான் இருக்குது 1.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே 160cc வெஹிக்கிளாக. ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவு இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு மேசிவ் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டி லுக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த டிசைன் எப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. டிசைன் பார்க்குறதுக்கு ஸ்போர்ட்டியாக இருக்குப்பா, அந்த ஒரு விஷயத்தில் குறை கிடையாது. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவுக்கு இதுலேயும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் 125R கொடுத்த மாதிரியே ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. லைட்டிங்கும் எல்இடி செட்டப்பில் வருதுன்றப்ப ஃபீச்சர் விஷயத்தில் ஒரு டீசெண்டான ரேஞ்சு. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இல்லை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 163.2 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 14.79 bhp பவர்ஸும் 14 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. மிட் ரேஞ்ச் ஆக்சலரேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் நல்ல ஒரு பெப்பியான ஒரு இது. அது இல்லாமல் ஹேண்டலிங்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள். அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு 107 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு 47 km வரைக்கும் போகுன்ற மாதிரி சொல்கிறாங்க பர் லிட்டர். இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டுக்கு ஒரு 45 ப்ளஸ் வந்தாலே எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மைலேஜ் தான். அப்படின்றப்ப மைலேஜ் சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து பிரேக்கிங், ஃப்ரண்ட்ல டிஸ்க்கு, பின்னாடி ட்ரம், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். வண்டியோட டோட்டல் வெயிட் 140 kg, சீட் 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,40,000. இந்த ஒரு ப்ரைஸிங்கிறது ரியலி இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணினே சொல்லலாம். அதனால தான் இது நம்மளோட லிஸ்டிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. சரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. See you. See you later.